visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற புன்னைநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். புன்னைநல்லூர்ங்கிற இடம் தஞ்சாவூருக்கு அடுத்து அமைந்துள்ள ஒரு பகுதி. இங்கே தான் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குது. இந்த மாரியம்மன் கோயில் பக்கத்திலேயே தான் இந்த கோதண்டராமர் கோயிலும் கட்டியிருக்கா. இந்த கோதண்டராமர் கோயிலை 1739க்கும் 1763க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த கோவில் மராட்டிய மன்னன் மகாராஜா பிரதாப் சிங்கால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறான். புன்னைநல்லூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோயில்ங்கிறது கிழக்கு நோக்கி அமைய பெற்ற கோயில். இது வந்து 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட கோயிலாகும். பக்தர்கள் இந்த கோயிலை சென்றடைய ஒரு 10லேருந்து 12 படி மேலே நடந்து தான் போகணும். இந்த புன்னைநல்லூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் ராஜகோபுரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ராஜகோபுரத்திலே ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் இவாளோட விக்கிரகங்கள்லாம் ரொம்ப கண்கவரும் விதமாக அமைச்சிருக்கா. ராஜகோபுரத்தை கடந்து போனால் ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலிபீடம் அமைச்சிருக்கா. அதுக்கு அடுத்தது வந்து மேற்கு நோக்கிய ஒரு கருடாழ்வார் சன்னதி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கார். மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 துவாரபாலகர் விக்கிரகங்கள் இருக்கு, ஜெயன் விஜயனாவா. இந்த கோதண்டராமர் கோயில்ங்கிறது பிற கோதண்டராமர் கோயில்களிலிருந்து வித்தியாசப்பட்டது. ஏன் அப்படின்னா, இங்க கோதண்டராமர் வந்து சாலிகிராமத்தால் ஆனவர் ஆவார். கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல ஸ்ரீராமர் வந்து நின்ற கோலத்துல சீதை, லக்ஷ்மணர் மற்றும் சுக்ரீவ மகாராஜாவோட காணப்படுறார். இது எந்த கோயிலையும் ஆஞ்சநேயர் தான் இருப்பார். ஆனா இங்க ஆஞ்சநேயருக்கு பதிலா மகாராஜா சுக்ரீவனே இருக்கார். அதே மூலஸ்தானத்துல உற்சவ மூர்த்தியா ராமர், சீதை, லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமி விக்கிரகங்களை வச்சிருக்கா. மூலஸ்தானத்துல இருக்கிற உற்சவமூர்த்தி விக்கிரகங்களான ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணர் விக்கிரகங்கள்லாம் புன்னைநல்லூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நீடாமங்கலம், இது பக்கத்தில் இருக்கிற பூவனூருங்கிற இடத்துல பூமியிலேருந்து கிடைச்சதா சொல்றா ஸ்வயம்பா. மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற மகாமண்டபத்தில் ராமரோட ஓவியங்கள், அதாவது ஸ்வயம்பரம் மற்றும் பட்டாபிஷேக ஓவியங்களை செவுத்துல ரொம்ப நன்னா வரைஞ்சி வச்சிருக்கா. இங்க மூலஸ்தானத்தோட பக்கத்திலே விஸ்வக்சேனருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. கோவிலோட வெளிப்பிராகாரத்துல மகா சுதர்சனருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. வடக்கு நோக்கி அமையப்பெற்ற இந்த மகா சுதர்சனர் சன்னதியோட வாசல்ல 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் நின்ற கோலத்துல காணப்படுறது. இந்த மகா சுதர்சனர் சன்னதியை வந்து பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த கோவிலோட வெளிப்பிராகாரத்துல பல தூண்களால் ஆன ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தோட சுற்றுச்சுவர் மொத்தமுமே ராமாயண காட்சிகளை அப்படியே ஓவியமா தீட்டி வச்சிருக்கா. இந்த ராமாயணத்தை பத்தி தெரியாதவா கூட இந்த ஓவியங்களை பார்த்தா ராமாயணத்தை நன்னா புரிஞ்சுக்கலாம், அது மாதிரி வரைஞ்சிருக்கா. இந்த கோவிலோட வெளிப்பிராகாரத்துல தெற்கு நோக்கி ஆழ்வார்கள் சன்னதி இருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் புன்னை மரமாகவும், இந்த புன்னை மரம் பக்கத்திலேயே ராமரோட பொற்பாதங்களை வந்து வச்சிருக்கா. இந்த கோவிலோட விமானத்தோட பேரு சௌந்தரிய விமானம், புஷ்கரணியோட பேரு ஷீர புஷ்கரணி ஆகும். இந்த கோவிலோட வெளிப்பிராகாரத்துல தெற்கு நோக்கிய ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. இந்த தெற்கு நோக்கிய ஆஞ்சநேயர் சன்னதியில ஆஞ்சநேயர் நின்ற கோலத்துல காணப்படுறார். அவரோட பேரு இங்க ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆகும். இந்த ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதி வாசல்லே, அதாவது வெளிப்பக்கமாவே அமர்ந்த கோலத்துல ஒரு கருப்பு விக்கிரகம் ஆஞ்சநேயருக்கு வச்சிருக்கா. அவர் பார்க்க ரொம்ப கண்கவரும் விதமா இருப்பார். பழம்பெரும் இந்த புன்னைநல்லூர் கோதண்டராமர் கோயில்ல ஸ்ரீராம நவமியும் அனுமத் ஜெயந்தியும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுற விசேஷங்களாகும். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.